சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். கடந்த 9 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த மாதத்தில் 2வது முறையாக கேரளாவில் நலத்திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்துள்ளார். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை நாம் பார்க்கலாம். கொச்சியில் 2 முதல் 3 பூத் அளவிலான பகுதிகளை கொண்ட பாஜக சக்தி கேந்திரங்களின் பொறுப்பாளர்கள் 6000 பேர் மத்தியில் பேசிய பிரதமர் வறுமையை ஒழிக்கும் ஒரே கட்சி பாரதிய ஜனதாதான் என்றும் வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கான பாதையில் செல்வதை இது நிரூபிப்பதாகவும் தெரிவித்தார். देश के सामान्य नागरिक की आपकी कमाई बढ़े लेकिन बचत भी बढ़े। आयुष्मान भारत योजना के तहत 5 लाख रुपए तक का मुफ्त इलाज मिलने से देश के लोगों को 1 लाख करोड़ रुपए की बचत हुई है। देश में 25 करोड़ लोग, यह आंकड़ा याद रखिए, 9 वर्ष में 25 करोड़ लोग गरीबी से बाहर निकले. கேரள மக்கள் தம் மீது அன்பை பொழிந்ததாக குறிப்பிட்ட பிரதமர் திரிபரையூர் ராமசாமி கோயிலுக்கு சென்றபோது மக்கள் தன்னை வாழ்த்தியதாக தெரிவித்தார். குருவாயூர் கிருஷ்ணர் கோயிலிலும் பிரதமர் வழிபட்டார். முன்னதாக கொச்சியில் 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் 1800 கோடி ரூபாய் செலவில் புதிய உலர் துறைமுகம், 970 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சர்வதேச தரத்திலான CSL-இன் சர்வதேச கப்பல் பழுதுபார்க்கும் வசதி, கொச்சி புதுவை பீனில் 1236 கோடி ரூபாய் மதிப்பில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் LPG இறக்குமதி முனையம் ஆகிய திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்தார். திட்டங்களை தொடங்கி வைக்கும் விழாவில் சர்வதேச வர்த்தகத்தின் முக்கிய மையமாக இந்தியா மாறி வரும் நிலையில் நாட்டின் கடல் பகுதியை வலுவாக்குவதில் கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். விழாவில் கேரள ஆளுநர் ஆரிஃப் கான், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மக்களவைத் தேர்தல் நெருங்கும் வேளையில் அடுத்த இலக்கு கேரளாதான் என மிசோரம் தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். இதற்கேற்ப கேரளாவிற்கு இந்த மாதத்தில் 2வது முறையாக பிரதமர் வருகை தந்திருக்கிறார். முன்னதாக இந்த மாதத்தின் தொடக்கத்தில் கேரளா வந்த பிரதமர் 1150 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்திருந்தார். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.